ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா காரசாரமான மொறுன்னு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய் பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 15 பல் அளவு பூண்டு உரிக்காமே நம்ம எடுத்துக்கலாம், அதுவுமே தட்டி வச்சுருக்கேன். அரை கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மீனுக்கு ரெடி பண்ணுவோம்ல அதே மசாலா மாதிரி வாழைக்காய் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயுமே சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா அந்த காயில் நல்லா பிரட்டி ஒட்டுற மாதிரி இருக்கணும். எல்லா மசாலாவுமே அந்த காய் கூட செட் ஆகிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறனால அதிலே பார்த்திங்கன்னா எல்லா மசாலா நான் போட்டிருக்கனால பார்த்திங்கன்னா வாசனை வந்து செம்மையாக இருக்கும். நம்ம பிரட்டி வைக்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பர் வாசனை அடிக்கும். இப்போ காய் எல்லாமே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிரட்டி வச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானலில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை இது ரெண்டுமே சேர்த்துடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பூண்டு செவந்தவொடனே நம்ம மசாலாவில் பிரட்டி வச்சுருக்கலாம் வாழைக்காய், அதுவுமே அது கூட சேர்த்துடலாம். காய் எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கலாம். இந்த தட்டில் இருக்க மசாலா தண்ணி மட்டும் லைட்டாக அலசி ஊற்றினாவே போதும், தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு தடவை பிரட்டி விட்டுடலாம். அப்படியே கொஞ்சமாக இந்த தண்ணி மட்டும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து இதேமாதிரி பிரட்டி விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஒட்டிட்டு தண்ணிலாம் எதுவுமே இல்லை பாருங்கள், எண்ணெயில் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா மொறுன்னு வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சூப்பராக இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எதுவுமே ஊதிராமல், வாழைக்காய் உடையாமல் சூப்பராக வாழைக்காய் வறுவல் நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.